இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு கத்திரிக்காய் செடியில் குருவி வந்து கூடு கட்டியிருந்தது. அதை தான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கிறேன். தோட்டம் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணாமல் வச்சங்காட்டி எல்லாம் படர்ந்து அப்படியே கீழே சூரிய ஒளி வராத அளவுக்கு மேலே ஃபுல்லாக படர்ந்து இங்கே பாருங்கள் கீழே அப்படியே சூரிய ஒளியே வராத அளவுக்கு இவ்வளோ கேப்பாக இருக்குது. இந்த வழியாக நடந்து போனால் மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடியாக இருக்கும். இதில் இந்த கத்திரிக்காய் செடியில் தான் பார்த்திங்கன்னா வந்து கூடு கட்டியிருக்கோம். அந்த கூடை காட்டுறேன் பாருங்கள். கூடு கட்டி 3 முட்டை வச்சுருக்கு. இதோ இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த உச்சி நுனியிலேருந்து கட்டியிருக்கு பாருங்கள். 2 இலையை ஜாயின் பண்ணி அப்படியே நூல் வச்சு கோர்த்த மாதிரி கூடு கட்டியிருக்கு பாருங்கள். நல்லா காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கத்திரிக்காய் செடியோட அந்த மேல் பாட்டு பாருங்கள். இதுதான் அந்த மேல் நுனி. அதுக்கப்புறம் கீழே ஒரு இலை, அந்த கீழே இலையை பாருங்கள், அப்படியே மழை வந்தால் நிலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 நாப்பில் கட்டி உள்ளே பாருங்கள் 2 முட்டை இருக்குது. ஆனால் அந்த கூடை வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணல. பாருங்கள், இதுக்குள்ளே ப்ரௌன் கலராக முட்டை தெரியுதா? கூடை பாருங்கள் சுற்றி எப்படி கட்டியிருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள், 2 முட்டை தான் தெரியுது. ஆனால் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 முட்டை இருக்குது. இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா அதுவே அடக்காத்து குஞ்சு பொறிச்சு பறக்க ஸ்டேஜ் வந்தோன்னே பறந்து போயிடும். நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டால் அதுவே பறந்து கிளம்பி போயிடும். முடிஞ்சால் அது குஞ்சு பொறிச்சப்போ நான் பார்த்தேன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.